தம்பிங்களா பாருங்க, இன்னைக்கு வந்து மதுரை வந்திருக்கேன். மக்கள் எல்லாம் பாருங்க ஃபுல் பிஸியா இருக்காங்க. மதுரையில வந்து நல்லா எனர்ஜிகரமா வேலை பார்க்குறாங்க நம்ம தம்பிங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம டீம்ல புதுசா இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ரியலா ஹெர்பல் லைஃப்னா என்ன அப்படிங்கிறது நான் காட்ட வேண்டியிருக்கு. ஆக்சுவலா இவங்க நம்ம கிளப்ல இருக்காங்க, அவங்க ஒரு 10-20 பேரை பாக்குறாங்க. அதுல இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேர் அசம்பிள் ஆகுறாங்க. இங்க இவங்களுக்கு கூட்டு வந்தா தான் ஓ இவ்வளவு பெருசு இருக்க மாட்டிருக்கு ஹெர்பல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள மனமாற்றம். அப்படித்தானே? இப்ப என்ன ஆச்சு? ஆமா. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு ஆக்கி சாப்பிட்டு வீட்டுல படுக்கலாம் நம்ம ஆயிட்டோம். இவங்கெல்லாம் நம்மளை நம்பி ஜாயின் பண்ணிக்கிறாங்கல்ல, இவங்களுக்குலாம் நம்ம டைம் கொடுக்கணும், இவங்களோடயே நம்ம வாழணும். பாரு, இவங்கெல்லாம் நேற்று சேலத்துல இருந்து திருச்செங்கோடு வந்து நைட் எல்லாம் படுத்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் விடிய காலம் அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பி வரோம். முந்தா நேரத்துல எனக்கு பயங்கர ஃபுட் பாய்சன் ஆகி விடிய பாத்ரூம்ல பிஸியா இருந்தேன். இருந்தாலும் உடம்ப ரெடி பண்ணிட்டு எல்லாம் வந்துதான் ஆகணும். நம்ம அப்படி இருந்தாக்கா இவங்க மக்களை யாரு பாக்குறது? ஸோ எப்பவுமே லைவ் வித் யுவர் பீப்புள், லைவ் வித் யுவர் பீப்புள்னா உங்க மக்களோடயே நீங்க வாழணும். அந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் அவங்க நல்லா இருப்பாங்க. நமக்கெல்லாம் ஆயிடுச்சு, ஆனாலும் நமக்கு யாரோ ஒருத்தர் அந்த ஆரம்ப கட்டத்துல இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, நமக்கு ஒரு விஷன் காட்டியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு நாங்கெல்லாம் மதுரை வந்திருக்கோம். சாயங்காலம் வரைக்கும் இங்க வந்துட்டு அடிச்சு பொழிக்க போறோம், தூள் கிளப்ப போறோம். பயங்கர எனர்ஜியா இருக்கும். தேங்க்யூ.